இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அனிருத்தோட மியூசிக்கல்ல தேவாரா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. ஃபியர் சாங் அப்படிங்கிற மாதிரி இந்த சாங் டைட்டில் வச்சிருக்காங்க. May 19 இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 3 நாட்களில் இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது அப்படிமா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சுதா கொங்கரா வந்து சூர்யா வச்சு சூர்யா 44 டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்க. இப்போ இதுக்கு அடுத்ததான் வந்து சியான் விக்ரமோட ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. மேபி வந்து சிவகார்த்திகேயன் கூட அடுத்த படம் இருக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேர்ட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படிமா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா யாரு கூட கமிட் ஆக போறாங்க அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அயோத்தி டைரக்டர் மந்திரமூர்த்தி இருக்காருல்ல, அந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா வந்து கோபுரம் ஃபிலிம்ஸ்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த படத்துல ஹீரோவா மீண்டும் சசிகுமார் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அந்த படம் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சலார் படத்தோட ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சலார் பார்ட் 2ல வந்து மலையாளம் ஆக்டர் சைம்டம் சாக்கோ வந்து ஒரு லீட் பண்ண போறாரு அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு முக்கியமான கேரக்டர்ல பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்க போகுது அவருக்கு இந்த படத்துல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். கடைசியா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சிலம்பரசன் டிஆர் இருக்காருல்ல, அவரோட STR 48 தேசி பெரியசாமி அவரோட ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு இருக்க. RKFI தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்க. இந்த படத்தோட ஷூட் வந்து June 8 ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேற லெவல் அப்டேட்டா இருக்குது. இந்த படத்துக்காக தான் ரொம்ப நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. STR 48 எப்பப்பா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். PT சாக் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குது. அடிஷனல் அப்டேட்டாக எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய தமிழ் சினிமாவில் கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.